நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, காலை தோறும் புதிய கிருபை தருகிறே. காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறே. காலை தோறும் புதிய கிருபை தருகிறே. காலமெல்லாம் கருத்தா என்னை தாங்குகிறே. வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், உம் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவே. வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், உம் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவே. நீரே என் பலன், நீரே அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. கற்று நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரே என் கடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து இந்த நாளை தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அதாவது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற நம் சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இட் மீன்ஸ் he is going to make everything become new. ஸோ அவர் நியூவாக எல்லாவற்றையும் புதிதாக்குகிற காலத்தில் என்ன நடக்குது என்று பார்ப்போமானால், என்னென்ன மாற்றங்களை நாம் காண முடிகிறது என்று பார்ப்போமானால், கர்த்தர் பழையன எல்லாம் ஒழிந்து போகும்படியாக செய்கிறார். பழையன எல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாயின என்று சொல்லத்தக்கதாய் அவர் சகலவற்றையும் புதிதாக்குகிற இந்த காலகட்டத்திலே பழையன எல்லாம், வாட் எவர் த ஓல்டு திங்ஸ், எவ்ரிதிங் பாஸ்ட் அவே, எவ்ரிதிங் கான் அவே என்று சொல்லத்தக்கதாய் he is making everything new, brand new. அப்போது நம்பர் 1 எல்லா பழையனமும் ஒழிந்து போகுது. 2வது பார்க்குறோம், அவர் புதிதாக்கும்படியாய் செய்கிற இந்த காலத்திலே கர்த்தர் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்திலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னவர் இலவசமாய் தண்ணீரை, ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாய் அபிஷேகத்துக்குள்ளாக மாம்சமான யாவரும் என்னிடத்திலே வருவார்கள், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர், அவர் குமாரர் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாய், வாலிபர்கள் தரிசனங்களை காணும்படியாய், மூப்பர்கள் சொப்பனங்களை காணும்படியாய், யாவர் மேலும் குடும்ப அங்கத்தினர்கள் யாவர் மேலும் தன்னுடைய ஆவியாகிய அக்கினி அபிஷேகத்தை, தேவ ஆவியை ஊற்றிக்கொண்டே வருகிறார். நம்பர் 3, அவர் சகலவற்றை புதிதாக்குற இந்த காலத்திலே ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். ஜெயம் கொள்கிறவன் சகல ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக கர்த்தர் முன்குறித்த வாட் எவர் த லார்ட் ப்ரீடிஸ்டைன்ட் ஃபார் அஸ், எவ்ரிதிங் வி வில் பி இன்ஹெரிட்டட் விதவுட் ஃபெயில் இன் த ரைட் டைம் ஆஃப் த லார்ட். ஸோ கர்த்தர் முன்குறித்த நேரத்தில் அவர் முன்குறித்த வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரத்து கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஸோ இத்தனை மாற்றங்களும் மறுரூபங்களும் கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற இந்த காலகட்டத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள்ளாக இருப்பதும் அவர் நமக்குள்ளாக இருப்பதும் எதற்காக என்று பார்ப்போமானால், சகலவற்றையும் புதிதாக்கி he is our Lord, we are his own children என்று
அவர் நம்மை சொந்தம் பாராட்டி அவருடைய சொந்த ஜனமாய் தேவன் நம்முடைய சொந்த தேவனாய் ஒரே தேவனாய் நாம் தரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து அவருடைய வல்லமையும் அவர் அற்புத அதிசய செயல்களையும் கிரகிக்க முடியாத விதத்திலே அவர் செய்கிற எண்ணி முடியாத அதிசயங்களையும் நாம் கண்டு பெற்று சுதந்திரித்து கொண்டு குடும்பமாய் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு சேர்ந்து மகிழத்தான் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.